நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 30 நாள் சம வேலை, காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். ஆனா லீவே கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நீங்க இந்த வேலை செய்வீங்களா? அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சு லீவ் கொடுங்கன்னு கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் எக்ஸாக்டா டிட்டோ இதே மாதிரி தாங்க நம்ம உடம்பு. 3 வேளை நம்ம ரெகுலரா சாப்பிடுறோம், நினைச்சதை சாப்பிடுறோம், மூக்கு பிடிக்க சாப்பிடுறோம். அதுல வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ஒரு தடவை கூட வெளியே வர்றது இல்ல, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமா இருக்கு. சில பேருக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் வந்து ரிலீஸ் ஆகுது. இதனால என்ன ஆகும் தெரியுமா? உங்க உடம்புல தேவையில்லாத வேஸ்டேஜ் சேர்ந்து 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 பிளட்ல வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். டாக்ஸிக் பிளட்ல கலக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ரத்தம் அசுத்தம் ஆயிட்டு எல்லா ஆர்கனுக்கும் போயிட்டு எல்லா ஆர்கனும் கெட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கட் ஹெல்த் டோட்டலா வந்து ஸ்பாயில் வந்து ஆகும். சிறுங்குடல் வந்து பெருங்குடலா மாறி பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டாக்ஸிக் வந்து சேர சேர குப்பையில் சேரக்கூடிய ஒரு குப்பை தொட்டியா மாற ஆரம்பிச்சிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து இருக்கேன்னு சொல்லி? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து சொல்றாங்க, நீங்க 30 நாள்ல வேலைக்கே வர தேவையில்லை, ஆனா உங்களுக்கு சேலரி மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் 30 நாள்ல ஒரு நாள் வந்தா போதுங்க, அந்த 30 நாள் சேலரியே உங்களுக்கு தருவேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சா எப்படி? 3 வேளை நம்ம சாப்பிடுறோம், நச்சுக்கள் வந்து உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கு, அது நல்லா தெரியுது. ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம சாப்பிட்டு அந்த 3 வேளை சாப்பிட்டு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ரெண்டாவது, ஒரு வேளை சாப்பிடுற ஃபுட்டு, அந்த ஹெல்த்தி ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வேளைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த டாக்ஸிக்கை வெளியே தள்ளுற மாதிரி இருந்தா அந்த ஸ்கீம் எப்படி இருக்கும்? மாதிரி நீங்க அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. 1-on-1 அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.